Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 396 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஏலம் விட்டுட்டு இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அம்புட்டு பேருமே மூஞ்சில பேய் அடிச்ச மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவன் கோட் பண்ணது ஒரே அமௌண்ட் 500 மில்லியன். அந்த அமௌண்ட் எல்லாம் இங்க இருக்க எவனாலையும் தர முடியாது. ஆனா அந்த செலஸ்டியல் டிராகனால முடியும். அதனாலதான் உடனே வாங்கிட்டான். திருப்பி அவன் கேட்டுட்டே இருப்பான், வேற யாராச்சும் ஏத்தி கேக்குறீங்களா, யாருக்காச்சும் இந்த மெர்மைடு வேணுமா, யாராச்சும் இன்னும் பிட்டிங் பண்றீங்களா, வேணுமான்னு கேட்டுட்டே இருப்பான். ஆனா 500 மில்லியனுக்கு அதிகமா யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. மத்தவங்க கேட்காட்டி பரவாயில்ல, ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்ல, அண்ட் வாங்காட்டியும் அவங்களுக்கு ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. ஆனா நம்ம ஆளுங்க எப்படியா அவளை காப்பாத்தி ஆகணுமே. சாப்பாடுலாம் கேமிய காப்பாத்த ஏதாச்சும் வழி இருக்கான்னு நம்ம செஞ்சுகிட்டே நம்பிக்கிட்டே மாத்தி கேட்டு பாப்பான். அவங்க பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன பண்றது தெரியாம கொல்ல கால நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ஃப்ரெண்டை இப்ப கடத்தி கண்ணு முன்னாடியே விக்கிறானுங்க. எதுவும் பண்ணலன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. சஞ்சய் எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது, நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்க இடத்தோட மெயின் ஆளுங்க கூட டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துன்னு போய் நின்னுறாங்க. இப்போதைக்கு இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணணும்னா இவங்களுக்கு தேவை நிறைய பணம். ஆனா அவ்வளவு பணம் இப்ப இவங்க கையில இல்ல. சொல்ல போனா நிலைமை ரொம்ப மோசமா வேற போயிட்டு இருக்குதுன்னு சொல்லுவான். அங்க அவன் வேற வெறுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். என்னப்பா இதுக்கு மேல யாரும் ஏத்தி கேட்க போறது இல்லையா, அவ்வளவுதானா, நான் முடிச்சுக்கலாமா அப்படி இப்படிமா. ஹச்சி என்ன சொல்லுவான், சம சண்டை போட்டு அவளை தூக்கி ஓஷன்ல போட்டுருவோம், அதுக்கப்புறம் வேணா அவ எஸ்கேப் ஆகிக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அங்கேயும் தான் பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா அவ கழுத்துல அந்த அடிமைக்கு போற காலரை போட்டு விட்டாங்க. அவ ஏதாச்சும் பிரச்சனை பண்றா சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறா, இல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்றான்னு ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த காலரை வெடிக்க வச்சிருவானுங்க. அதனால அவளை காப்பாத்துறதுக்கு முன்னாடி அவ காலரை எப்படியாச்சும் ஓபன் பண்ற கீயை கண்டுபிடிக்கணும். அவளை காப்பாத்துறதுக்கே இவங்க படாத பாடுபடணும். இல்ல அவ கீய எங்கத்த போய் தேர்றது, எல்லாம் கொல்ல காண்டுல பல்ல கடிச்சு நின்னுட்டு இருப்பானுங்க. அதுவும் நம்மளுகளோட மூஞ்ச பாக்கணுமே, என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி அப்படியே பீதியில முக்கிட்டு இருப்பாங்களா. ஸ்டார் பிஷ் எல்லாம் கதறி அழுவான். இங்க இந்த டிஸ்கோ மட்டையா அவ்வளவுதானா, வேற யாரும் கேட்கலையா, சரி டைம் முடிஞ்சதுமா. உடனே அந்த சப்பவாய சார்லோஸுக்கு செம ஹாப்பி. இங்க இந்த கிட்ஸ் பைரட்ஸுக்கு போர் அடிச்சு போச்சு, என்ன ஏல விடுறானுங்க, இங்க எதுவும் தேராது, வாங்க போலான்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு போவானா. அங்க அவன் அனௌன்ஸ் பண்ணிடுவான், இந்த அருமையான அற்புதமான சூப்பரான மெர்மைட நம்மளோட வேர்ல்டு நோபல் சார்லஸ் கேட்ட 500 மில்லியனுக்காக நாங்க இதை தர்றோம்னு சொல்லுவான். நம்மளுக்கு அத்தனை பேருமே செமையா பீதி ஆவாங்க. அந்த டைம் தான் கரெக்டா இங்க இவனுங்க பிச்சுக்கிட்டு வருவானுங்க. அவனுங்க வர்ற சவுண்ட கேட்டோடனே அந்த கிட்ஸ் பைரட் ஷாக்கா பாப்பானுங்க, என்ன சத்தம் இதுன்னு. இங்க இவன் கரெக்டா பிட்டிங் முடிஞ்சதுன்னு சொல்லி சுத்தியில வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அந்த டைம் நம்மளுக்கு கதவை ஒட்டச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுவானுங்க. அப்படி நம்மளுக்கு வந்து விழுந்ததுலயே அங்க ஆடிட்டோரியத்துல இருந்த முக்காவாசி பேர் அப்படியே பிளைங்ல போவாங்க. ஐயோ என்னாச்சுன்னு எல்லாத்துக்கும் ஒரே பதட்டம். ஆனா நம்ம லூஃபி பைய வந்து நின்னுகிட்டு அந்த பிளைங் பிஷ ஓட்டினவனை பிடிச்சி வண்டியா திட்டுவான். என்னடா உனக்கு பஞ்சாயத்து, வீணா போனவனே, வா வண்டினா இஷ்டத்துக்கு ஓட்டுவியா, கொஞ்சம் பொறுமையா வந்து லேண்ட் பண்ண மாட்டியான்னு கேட்பான். நீ தாண்டா வேகமா போன்னு உசுர வாங்கினேன். நம்ம என்ன பல்லாக்குல ஊர்வலமாடா போயிட்டு இருந்தோம், பண்ணி பிளைங் பிஷ் ஓவரா வேகமா போனா இப்படி தாண்டா ஆகும்பா. அந்த டைம் ஜோரம், ஆமா எதுக்குடா இவ்வளவு அவசரமா நம்ம கப்பலுக்கு எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க, வேற எங்கேயாச்சும் போகணுமா என்னன்னு கேட்பான். ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் ஒன்னா நம்பருக்கு கப்பலுக்கு தான் வர்றாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். இப்படி நம்ம லூஃபி மத்தவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கதை பார்த்தா மத்த பைரட்ஸுங்க வந்துட்டானா இனிமேட்டு ரகலதாங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருப்பானுங்க. வந்தவன், ஆமா எங்கடா கேமி, வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்கன்னு சுத்தி முத்தி தேடுவான். அவளை ஸ்டேஜோட சென்டர்ல வச்சிருப்பாங்களா, அதை பார்த்தோன்னே கேமி நீ அங்கேயா இருக்க, இந்த வரேன்னு சொல்லிட்டு வேகமா வருவான். அவளுக்கும் சந்தோஷம் லூஃபி வந்துட்டான்னு. அவன் சுத்தி இருக்க யாரையுமே மதியில. அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப கேமியை எப்படியாச்சும் காப்பாத்தி கூப்பிட்டு போகணும், அவ்வளவுதான். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது, ஏன் அங்க விட்டுட்டு நம்மளே இங்க நிக்கிறாங்கன்னு எதையுமே அவன் கேட்கல. நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன், எங்க போய் தொலைஞ்ச, இரு நான் வரேன்னு சொல்லி அவளை காப்பாத்த வேகமா ஓடுவான். இடையில வந்து ஹச்சி தடுத்து, வேணாண்டா ஸ்டார்ட் எதுவும் பண்ணாத, இதனால பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லி தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் கேட்காம ஓடிட்டே தான் இருப்பான். ஏன்டா அவளை போய் காப்பாத்த கூடாதுன்னு கேட்டா, அவ கழுத்துல காஸ்ட்லியான காலரை போட்டு விட்டுருக்கானுங்க. அதனால அவ உசுருக்கு தான் ஆபத்து, நீ தான் லைவா பாத்தியே. அண்ட் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்ப நீ இடையில இறங்கி ஏதாச்சும் பண்ணினா பிரச்சனை நமக்கு தான்ப்பா. எவனா இருந்தா எனக்கு என்ன, நான் கேமியா காப்பாத்துவேன்னு விடாம ஓடுவான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்டுட்டு, எது இவன் ஸ்டார் ஹேட்டா, அவன் ரொம்ப மோசமான பைரட்டாச்சே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இங்க லூஃபி ஓடுவான் ஓடிட்டே இருந்த உடனே வேற வழி இல்லாம ஹச்சி என்ன பண்ணிடுவான், அவசரத்துல மிச்சருக்கு அவனோட 2 கையும் வெளியே எடுத்து அவனை புடிக்க ட்ரை பண்ணுவான். அப்பவுமே அவனை நிறுத்த முடியல, ஆனா ஸ்லோ பண்ணிடுவான். இப்படி அவன் எக்கச்சக்க ஆம்ச வச்சிருக்கத பார்த்தவனையே சுத்தி இருக்க அத்தனை பேருமே மிரண்டு போயிருவாங்க. ஐயோ அவனுக்கு இவ்வளவு கை இருக்கு, கண்டிப்பா அவன் நார்மல் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு ஃபிஷ்மேன் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஃபிஷ்மேன் தெரிஞ்சாலே எல்லாரும் அவனை ஒரு வழி பண்ணிடுவாங்களே, இவனுக்கு இங்க என்ன வேலை, எப்படி இவங்க வந்தான், இவன் ஒரு ஆக்டோபஸ் மான்ஸ்டர்னு சொல்லி அத்தனை பேர் அவனை மாத்தி பேசிட்டு இருந்தவனே அவனால லூஃபியை தடுக்க முடியல. அவன் கேமி நான் வந்துட்டேன், நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு வேகமா வருவான். அந்த டிஸ்கோங்கிறவன் அவனை ஏன்டா விட்டீங்க, புடிங்கடா தடுங்கடா சுடுங்கடான்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே லூஃபி இருந்துட்டு, ஏன்டா வெண்ணைகளா அவளை ஏன்டா புடிச்சு வச்சிருக்கீங்க,
கேமி ஒண்ணு விக்கிற பொருள் இல்ல, அவன் எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வேகமா வருவான். அவனை ஸ்டேஜுக்கு வர விட்டுறாதீங்க தடுங்கன்னு சொல்லி எக்கச்சக்க பேரை அனுப்பி விடுவான். அத்தனை பேரும் வந்து அவனை பிளாக் பண்ணுவானுங்க. இங்க ஹச்சியை பார்த்து எல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒரு ஃபிஷ்மேன், இவனுக்கு இங்க என்ன வேலை, ஆளு பார்க்கவே பயங்கரமா இருக்கான், ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, எங்க பக்கத்துல வராத அப்படி இப்படின்னு அவனை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அவனுக்கு என்ன பண்றனே தெரியல. பின்ன திடீர்னு அத்தனை பேருமே அட்ட டைம்ல இவனை வார்த்தையால தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஐலாண்ட்ல இருக்காத போன்னு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வீசுவாங்க. அவனும் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டே இருந்தவன டப்புன்னு அங்க ஸ்டார் பிஷ் வந்து, அச்சி இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, சீக்கிரமா இங்க இருந்து ஓடித்தான் ஆகணும், ஏன்னா இப்ப நீ பெரிய ஆபத்துல இருக்கேன்னு சொல்லுமா. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எப்படியாச்சும் கேமிய காப்பாத்தியே ஆகணும், அதனால நான் எங்கேயும் வரதா இல்லாமா. இங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, கூட்டத்துக்கு நடுவுல போய் இவனை என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, லூஸ் ஆவனுக்குன்னு நமிக்கு தான் தூக்கி வாரி போடும். ஏன்னா ரோபின் இவகிட்ட ஒரு கதை சொன்னாலே, இந்த ஐலாண்ட்ல இருக்க மக்கள் எல்லாருமே ஃபிஷ்மேனையும் சரி மெர்மைடையும் சரி பயங்கரமா எதிர்த்து ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்ல போனா கேவலமா பாப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இனி பேசாம இருப்பாங்களா, இப்படித்தான் பேசுவாங்க. சாப்பர் உடனே பதறுவான், என்ன இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்களான்னு. அங்க லூஃபியோட பயங்கர ரவுஸ், அவன் எவன் தடுத்தும் நிக்கல, போங்கடா விளக்கணைகளான்னு எல்லாத்தையுமே குப்பை மாதிரி தூக்கி வீசிட்டு வேகமா ஓடுவான். அப்ப திடீர்னு எவனோ ஒருத்தன் கண்ணை நீட்டி டப்புன்னு சுற்றுவான். ரத்தம் பயங்கரமா தெரியும். லூஃபி, கேமி, ஸ்டார் பிஷ்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆவாங்க. என்னடான்னு பார்த்தா ஹச்சியை தான் சுற்றுப்பாங்க. அப்படியே படிக்கட்டுல உருண்டு அடிச்சு வந்து விழுவான். கேமியால இதை நம்பவே முடியல. பாவம் ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இந்த இடத்துக்கு வந்தாங்க, நல்லா ஜாலியாவும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா கடைசியில அவங்க எது நடக்க கூடாதுன்னு பயந்தாங்களோ அதுவே நடந்து போச்சு. சுடுவாங்கனதுல அவன் பாடியில இருந்து பயங்கரமா ரத்தம் கொட்டுன்னு கொட்டும். யார் இப்படி அவனை சுட்டன்னு பார்த்தா அந்த சாணி மூஞ்சன். லூஃபி அப்படியே பார்த்துட்டு ஸ்டன் ஆகி போய் நிப்பான். ஏன்னா அவன் ரத்த கிளறியோட அப்படியே பேன்னு கிடப்பான். ஆனா அந்த சாணி மூஞ்சன் சார்லோஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் ஒரு ஃபிஷ்மேனை சுட்டுட்டேன்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். நம்மளுக்கெல்லாம் பதறி போய் ஹச்சி ஹச்சின்னு எவ்வளவு கூப்பிடுவாங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆனா அங்க சுத்தி இருந்த லூசுங்க எல்லாம் என்ன பேசிங்க தெரியுமா, அப்பாடா நல்ல வேலை கொன்னுட்டாரு, நாங்க கூட ஏதாச்சும் பயங்கரமான டிசீஸ் பரவிருமோன்னு பயந்துட்டான்னு சொல்லுங்க. அவன் என்ன பப்ளிக் டாய்லெட்டா, டிசீஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து பரவுறதுக்கு. லூஃபி அதெல்லாம் கேட்டுட்டு கொல்ல காண்டாவான். மொத்தத்துல அவன் ஒரு உயிருள்ள ஜீவனாச்சேன்னு கொஞ்சம் கூட அவன் மேல கருணையே இல்ல. அவனைத்தான் நம்பி இருந்தா கேமி. கண்ணு முன்னாடியே அவனை சுட்டு அவன் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்தா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கத்துன்னு கத்தி அழுவா. ஆனா எந்த சத்தமும் வெளியில கேட்காது. இங்க இவன் இன்னும் ஆடுறத ஸ்டாப் பண்ணல. டாடி டாடி இங்க பாருங்க, நான் ஒரு ஃபிஷ்மேனை சுட்டுட்டேன், புடிச்சிட்டேன், எப்படி சூப்பரா, இந்த ஆக்டோபஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, இந்த அடிமை நமக்கு ஃப்ரீ, நான் தான் இத சுட்டேன், நான் தான் இத புடிச்சேன்னு கேப் விடாம பேசிக்கிட்டே ஆடிக்கிட்டே தான் இருப்பான். லூஃபி அப்படியே உச்சக்கட்ட கொலவெறியில அவனை நோக்கி போயிட்டு இருப்பான். மகனே இன்னையோட நீ செத்தடான்னு, ஏன்னா கண்ணுல அவ்வளவு வெறி. அப்படி போனவன் ஹச்சியை தாண்டும் போது அவன் டப்புன்னு அவனை புடிச்சுக்குவான். வேணா லூஃபி எதுவும் பண்ணாத, விட்டு கோவப்படாத, அவன் என்னதான ஷூட் பண்ணான், நீ எதிரையும் போய் மாட்டிக்காதுன்னு சொல்லி அவன் சாக போற நிலைமையில கூட லூஃபியை காப்பாத்துறதுலதான் குறியா இருப்பான். பாவம் அவனால முடியல. இந்த ஐலாண்டுக்குள்ள வரும்போதே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினால செலஸ்டியல் டிராகனை எதிர்த்து எதுவும் பண்ண கூடாதுன்னு, அவன் யார சுட்டாலும் சரி நீ அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது அப்படின்ட்டு வெறியோட கத்துவான். ஏன்னா அவனுக்கு எப்படியாச்சும் ஸ்டார் ஹெட் குரூவுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம அவங்க இங்க இருந்து போகணும், அவ்வளவுதான். இப்ப என்ன, நீ அவன் சுட்டுட்டான் அவ்வளவுதானே, என்ன இருந்தாலும் நானும் பைரட்டா இருந்தவன் தானே, நான் பண்ண கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் எனக்கு தண்டனை, நான் என்ன அவ்வளவு பெரிய உத்தமனா, அண்ட் என்னைய மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஃபீலிங்கோட சொல்லுவான். அவன் என்ன ஆசைப்பட்டான்னா, நமிக்கு அர்லாங்க கூட சேர்ந்து ஏகப்பட்ட கொடுமையான வேலையை அவன் பண்ணிட்டான். அதுக்கு பிராய்ச்சித்தமா ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டுதான் ஏதோ அவனால முடிஞ்சதா பண்ணானாமா. அதனாலதான் இவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்படின்னா என்னதான் செஞ்சாலும் சரி என் நிலைமை என்னைக்குமே இதான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் இந்த மாதிரி சாகப்பட வேண்டியவன் தான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவானா. நமிக்கே அவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாயிரும். உங்களுக்கு நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தொல்லை மட்டும்தான், என்னைய மன்னிச்சிருங்க, என்னாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம லூஃபிக்குள்ள இருக்க வெறிய சொல்லி தீக்க முடியாது, அவ்வளவு வெறியில இருக்கான். அந்த டைம் அந்த மூக்கொலிக்கு பார்த்துட்டு அதான் அந்த சார்லோஸ், ஏண்டா நான் சுட்டதுக்கு அப்புறமாடா இன்னும் நீ அங்க பிளா 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 பிளான்னு கத்திட்டு இருக்க, அப்ப நான் சுட்டதுக்கு என்னடா மரியாதை, நாயின் சென்ஸ்னு சொல்லி மறுபடியும் சுட போவான். லூஃபி அப்ப சட்டக்குன்னு திரும்பி ஒரு லுக் விடுவானா. அதை பார்த்து அவன் காண்டாயிருவான். டேய் என்னடா லுக் இது, இல்ல என்ன லுக்கு, யார பாக்குறேன்னு தெரியுமான்னு கொலவெறியோட கேட்பான். அப்ப லூஃபியோட மூஞ்ச காட்டுவாங்க. அப்படி ஒரு கொடூரமான லுக்கு. அப்புறம் என்ன மெதுவா எந்திரிச்சு நேரா அவங்கிட்ட தான் போவான். அந்த ஸ்டார் பிஷ் பபக்கு எவ்வளவோ கத்தும், லூஃபி வேணாண்டா, அவன் மேல கைய வச்சீங்கன்னா நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டுவீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுன்னு எவ்வளவோ சொல்லும். ஆனா லூஃபி அத கொஞ்சம் கூட காதுல வாங்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு வெறியோட படிக்கட்டுல ஏறி அவனை நோக்கி போய்கிட்டே இருப்பான். அவன் லூஃபி கிட்ட போய் கண்ணை நீட்டி, டேய் கையில என்ன இருக்குன்னு பாத்தில, ஒரு அமுக்கு அவ்வளவுதான் செத்துருவே, ஒழுங்கா நெல்லிடாமா. அவனே பெரிய பெரிய பீரங்கிய பார்த்தவன், அவன்கிட்ட போய் இப்படி தம்மா கூண்டு கண்ணை காட்டினா சுத்தி இருக்கவனை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது. பைரட்ஸ் எல்லாம் அவனை பார்த்துட்டு எப்பா அவன் ரொம்ப சீரியஸா இருக்கா பாம்பாங்க. அப்படியே நேரா வந்துகிட்டு இருக்கவன டப்புன்னு சுடுவானா. கேஷுவலா அந்த புல்லட்ல எஸ்கேப் ஆயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல வந்துட்டு ஓங்கி ஒரே அடி, எங்க
எங்க அதுவும் மூஞ்சில சாதாரண குத்து இல்ல, அவன் குத்துனதுல அவன் மூஞ்ச சப்பி போச்சு. அப்படி ஒரு குத்து வெறி கொண்டு அடிச்சிருப்பான். இப்படி ஒரு குத்த அவன் வாழ்க்கையிலேயே எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டான். அப்படியே அங்க இருக்க செவுரு எல்லாத்தையுமே ஒட்டச்சுக்கிட்டு போய் விழுவான். சாவிடாம அவனேங்கிற மாதிரி நம்மால சூப்பரா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வெறித்தனமா லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.